இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கேரட், பீன்ஸு, பன்னீர் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்னு. சீஸ் க்யூப்ஸு அதை துருவி எடுத்தாச்சு. 2 சீஸ் க்யூப் துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கும் போது தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிற வெங்காயம் தக்காளியும். இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பன்னீரை தவிர மற்ற எல்லா காய்கறியும் இப்போ உடனே சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உங்ககிட்ட முட்டைக்கோஸ் இருந்தாலும் இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற கார்னில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே முக்கால்வாசி வெந்திருக்கும், அதனால தான் நம்ம கார்னை கடைசியாக சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ப்ரெட்டில் 2 பக்கமும் நெய் தடவி எடுத்து வச்சுக்கணும். நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸை இதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் நம்ம காய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லில் ப்ரெட் வச்சுட்டு சீஸ் வச்சுட்டு இந்த காய் வச்சுருக்கிறத அப்படியே வச்சு மூட போகிறோம். பார்த்திங்களா, மேலேயும் சீஸ் துருவி போட்டாச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சாஸ் கூடயும் மயோனைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும்.